2019 எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் வந்து கூப்பிடுவார் நினச்சி கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வாசிகாரி சொன்னாங்க, அவங்க வீட்டுக்காரர் வருவார், நீங்கள் வாங்க சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தேன். இடையில் சென்னைக்கு வேலைக்கு போனேன். அப்போ 2021 எனக்கு ஒரு கால் வந்து ரொம்ப வலி அதிகமாகிடுச்சு. சரி சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். அங்கே வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், நரம்பு நசுங்கி வளைஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி அங்கே பண்ண முடியாது, நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். இது வரைக்கும் நான் பாசிட்டிவ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. அப்புறம் வந்து ஆப்ரேஷன் ரெடி பண்ணி 15 நாள் மதியானப்பட்டில் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுற அன்றைக்கி போயிட்டு எல்லா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஆப்ரேஷன் டேட்டுக்குள்ளே இருக்கிறோம். திடீர்னு பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன சொன்னார், என்னம்மா நல்லா இருக்கமான்னு கேட்டேன். ஏற்ப நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், டேட்டுக்குள்ளே போகிறேன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோம். என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பிரச்சனை கால் வராமல் இருக்குது, நரம்பு நசுங்கிது, அதனால் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ பண்ணிக்காத, மாத்திரை மருந்தில் சரியாகும், கருத்து சரி பண்ணுவார், நீ வேண்டான்னு சொல்லிட்டு நீ வெளியில் வா, வேறு மூலிமா எதாவது பண்ணிக்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதே மாதிரி எங்கள் அண்ணன் என் கூட இருக்காங்க. அண்ணி வேணாம், நீ ஆப்ரேஷன் வேணாம், ஊசி மூலிமா பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்மா இவ்வளோ தூரம் வந்து வேணான்னு சொல்கிறேன். அப்புறம் 2 வாரம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், மறுபடியும் நீ எழுந்திரிச்சு நடக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அண்ணி வேணாம், ஊசி மூலிமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசி மூலிமா பண்ணிட்டு வந்துட்டு அவங்க 2 வாரம் தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து 8 வருஷம் ஆகுது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். பார்த்து என்ன சொன்னாங்க, 3 நாள் உபவாசம் போட்டு தண்ணி கொடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சபையிலே இருக்கணும், அப்படி இருந்து நீ வேலைக்கு போனால் உனக்கு உடம்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் பேச்சு கேட்டு அதே மாதிரி வந்து 3 நாள் தண்ணி குடிக்கல, சாப்பிடுவது 3 நாள் உபவாசம் போட்டு பிரேயர் தான். அதேமாதிரி எனக்கு உடம்பும் சரியாயிடுச்சு. எங்கள் கணவனையும் கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுத்தாங்க. 8 வருஷம் என் பேர் தீபா. நான் திருக்கோயிலூர் பக்கத்துலேருந்து தேவியாகத்துலேருந்து வரேன். ஐயா வந்து நான் டிசம்பர் மாதத்தில் அங்கே 3 நாள் பிரேயர் வச்சார். அப்போ ஐயாவை பார்த்தேன், ஆனால் ஜபம் பண்ணேன். ஆனால் அப்போல்லாம் எதுவும் சொல்லலை. நான் எங்கள் அம்மா ஆனால் நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் வயசானவங்க தானே அம்மா. திடீர்னு அவங்களுக்கு வந்து 2 கால் நடக்க முடியாமல் போச்சு. கால் அடிக்கடி அவங்க வந்து மயக்க வந்து ஊந்துருவாங்க. ஆனால் கால் நடக்க முடியாமல் போச்சு. கமலசேகர் ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் திருக்கோயிலூர் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த கால் சுத்தமாக நடக்கவே முடியல, தூக்கி தான் விடணும். ஆள் தூக்கி போனால் தான் அவங்க இன்னொரு பாத்ரூம் தான் போக முடியும். அதுமாரி நிலையில் இருந்தாங்க. ஆனால் அது நாங்கள் ஜவம் பண்ணி சரியாயிடுச்சு. ஆனால் மறுபடியும் அம்மா வந்து திடீர்னு ஊந்துட்டாங்க கீழே. 3 நாள் பேச்சு மூச்சே கிடையாது. ஊழ்ந்த உடனே தலை பக்கம் ரொம்ப அப்படி கட்டியாகி போச்சு, பேச்சே இல்லை. ஆனால் ஊந்து கொஞ்ச நேரம் தான் பேசினாங்க. அப்புறம் சரி நல்லா தான் இருக்கிறாங்க. எங்கள் அக்கா என்ன பண்ணிக்கிறா, ஹாஸ்பிட்டல் பார்க்காம அப்புறமா நைட்டுக்கு அம்மா பேசவே இல்லை, நீங்கள் 2 பேரும் வாங்கின பார்த்து நானும் எங்கள் கணவன் போனோம். போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் நைட்டு ஃபுல்லாக இன்னைக்கு இப்படி சாயங்காலம் இன்னைக்கு நைட்டு போயிட்டோம். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக அம்மா பேசவே இல்லை. நாங்கள் கூட தான் ஜபையெல்லாம் வச்சு பார்க்குறாங்க, சரியாகலை. ஜபம் பண்ணி ஏசப்பா நீங்களே எங்கள் அம்மா எப்படின்னா வீட்டுக்கு கொடுத்து நாங்கள் ஜபம் பண்ணுறோம். ஆனால் அன்றைக்கி பேச முடியல. மறாத நாள் காலையில் ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டீங்க, ஐஸ் வாட்டங்கிற கை காலம் நீங்கள் இட்டு போமா அப்படின்னாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அந்த டாக்டர், நீங்கள் முண்டிப்பாங்க இட்டு போங்கம்மா அப்படின்னாங்க. எங்களுக்கு முண்டி வாங்கணும்னா எங்களுக்கு நாங்கள் பயந்துட்டு நாங்கள் திரும்ப பார்க்குறாங்க. ஏற்கனவே எங்கள் அப்பா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போயினா திரும்ப வரல. எங்கள் அப்பா இறந்து தான் நாங்கள் இட்டு வந்தோம், அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் இட்டு போக மாட்டேன்னா. ஆனாலும் நீங்கள் அப்போ அவங்க தான் மெட்டு போட சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா செத்து போனால் எப்படி இருப்பாங்க, 2 பேர் தான் இருந்தாங்க. எங்கள் கணவரை கூட நீங்கள் கேளுங்க, அப்போ அந்த நிலையில் தான் இருந்தாங்க அம்மா. ஆனால் எல்லாம் ஆம்புலன்ஸ் வர வச்சு எல்லாம் தூக்கிட்டு போனாங்க. ஆனால் நான் ஜபையாடக்கு மூடியே வச்சு அடிக்கிட்டு எங்கள் கணவரும் போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வீட்டிலே ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏசப்பா எங்கள் அம்மாவை நீ வீட்டுக்கு கொடுக்க, நான் மறுபடியும் சாட்சா நிற்பம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனால் எல்லாமே எங்கள் ஊரில் எல்லாமே இந்து தான். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் இவங்க போய்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஏசப்பா என்னை கை விடல. அன்றைக்கி ஐயா நம்பர் வந்து ஒரு சிஸ்டர், அந்த சந்தைப்பேட்டை சிஸ்டரு திருக்கோயிலூரில் அவங்க பீரியடில் அந்த நம்பரை கொடுத்தாங்க. நான் வந்து நோட்டில் எழுதி வச்சேன். ஆனால் அந்த நம்பரை நான் சேவ் பண்ணல. நாங்கள் அப்படி என்ன பண்ணோம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை எங்கள் சர்ச்சையில் உபாச பெரியது. அதனால் நானும் எங்கள் கணவர் என்ன பண்ணோம், எங்கள் கணவர் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துட்டு வந்தாங்கன்னா பேச்சே இல்லை. ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்து நான் எங்கள் வீட்டில் என்னை அங்கேயே சொன்னாங்க. எங்கள் அம்மா வீட்டில் நான் கிளம்பி நாங்கள் போய் ஜவ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து அந்த நம்பருக்கு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அப்போ ஐயா சொன்னார், ஐயா இதுமாரி எங்கள் அப்பா ஏறினா அந்த
ஹாஸ்பிட்டல் போய் திரும்ப வரல. எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது ஐயா, எங்கள் அம்மா ஆனால் பேச்சு மூச்சு இல்லைங்க ஐயா அப்படின்னாங்க. ஆனால் 3 நாள் எங்கள் அம்மா பேசவே இல்லை. ஆனால் ஐயா சொன்னார், நாளைக்கு அம்மா பேசுவாங்க அம்மா அப்படின்னு சொன்னார். அதே போல் எங்கள் அம்மா பேசாமல் தான் இருக்கு அப்படி டாக்டர் சொன்னாங்க. இது அப்படி ஆனாலும் அவன் பேசாமல் போகலாம் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் ஐயா சொன்ன வார்த்தை ஏசப்பா எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. அவர் மூலமாக அவங்க எப்படி சொன்னாங்க, நாளைக்கு பேசுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா பேசினாங்க. சொன்னாருன்னா இவ்வளோ டைம் அது கவர்மெண்ட் கேட்கும்போது 4 மதியம் கரெக்டாக பேசுவாங்க. அதே மாதிரி அவர் சொன்ன வார்த்தை அப்படியே கரெக்டாக பேசுறாங்க. 3 நாளாக பேசுறாங்க. சொன்னால் 4 மதியம் கரெக்டாக பேசுவோமா, பயப்படாத தைரியமாக இருக்குனாங்க. அந்த அவர் சொன்ன அந்த வசனம், அவர் சொன்ன அந்த வார்த்தை மனசில் அப்படியே ஜபத்துலேயே நான் பார்த்தா கூப்பிட்டுக்க நான் வெளியே நிற்கிறேன். பேச அவங்க உள்ளே இருக்கிறாங்க, நான் வெளியே நிற்கிறேன். ஏன் அவங்க வீட்டுக்காரங்க அங்கே நிற்கிறாங்க, ஓதி நிற்கிறேன். வர சொல்லுமா ஆமாம் பேச முடியும். நான் ஆனால் எல்லாமே எங்கள் சொந்தக்காரர் எல்லாமே ஹாஸ்பிட்டல் பார்த்தாங்க. ஆனால் அம்மா தான் நான் பிரேயருக்கு உபாச பிரேயருக்கு கலந்துட்டு நான் அப்புறம் ஐயாட்ட ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு நான் உபாச பிரேயரில் கலந்துட்டு ஒரு வசனம் அப்போ ஏசப்பையா கூட பேசினார். சாவுக்கு ஏதாவது அவர் உயிர் பிடிக்கும் அப்படி அந்த வசனம் வந்துச்சு. அந்த வசனம் அதே மாதிரி ஐயா சொன்ன வார்த்தை எனக்கு ஏசப்பா நிறைவேற்றி கொடுத்தாரு. நான் மறுநாள் காலையில் நான் ஆனால் சாப்பிடாம தான் போனேன். எங்கள் அம்மா எப்படி இருக்கிறவங்க எழுதுக்கிறவங்க எப்படி இருக்கிறோம் நான் மனசு குழப்பமாக தான் போனேன். ஆனால் ஏசப்பா எங்கள் அம்மாவை நான் வந்து படுத்த படிக்க தான் இருந்தாங்க. எப்பயுமே பேசுறதுபடியே இருப்பாங்க நாங்கள் போனோன்னா. ஆனால் எங்கள் அம்மா படுத்த படிக்க பார்த்தா அங்கே போன உடனே பெட்டில் உட்காந்துட்டு ஏமா அவங்க வீட்டுக்காரர் அங்கேயே பண்ணிக்கிறாங்க, வர சொல்லுமா அப்படின்னாங்க. அவங்க பெட்டில் இருக்கிறவங்களாம் ஆயா நீ என்ன எங்களாட வந்த பார்த்தா நீ அவ்வளோதான் திரும்ப நீ வீட்டுக்கு போக மாட்டேன்னு எங்கெல்லாம் விட்டுட்டு நீ உயிரோட வீட்டுக்கு போகிறல அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிற பெட்லாம் ஓ உங்களை கொண்டு பண்ண ஜெபம் தான் பாருங்க ஏசப்பா உங்களுக்கு உயிரோட கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. எல்லாமே எங்கள் ஊர்லாம் கூட சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இது மறுபடியும் பழக்க முடியாதுன்னு. அதே மாதிரி போன அம்மாசி நாங்கள் வந்து ஐயா சொன்னார் என் கணவருக்கு வந்து வேலை கொத்தனார் வேலை தான் செய்கிறாங்க. ஒரு வாரத்தில் 6 நாள் வேலை. ஆனால் 6 நாள் அவங்களால போகவே முடியாது. 2 நாள் 1 நாள் அப்படி தான். ஐயாவும் சொன்னார் வேலைக்கு ரொம்ப தனியாக இருக்குது. ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொன்னார் உங்கள் கணவர் வேலை நடக்கிறாங்க சகோதரி அப்படின்னு சொன்னார். அங்கே திருக்கோணூர்லேயே சொல்லிட்டாரு டிசம்பர் மாதமே. ஆனால் நாங்கள் அம்மாவாசை ஜபத்துக்கு வாங்கினாரு. போன மாதம் நாங்கள் அம்மாவாசை பண்ணி தான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் திடீர்னு வாமா அப்போ தான் கட்டுலாம் உடையணும் அப்படின்னு சொன்னார். அம்மாவுக்காக ஒரு நாள் உபாசம் இருக்கு சொன்னார். அதேமாதிரி உபாசம் இருக்கு பார்த்து நீங்கள் எங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்க ஏசப்பாக்கு தான் மகிழ்ச்சி உண்டாகுறாங்க. அதேமாதிரி எங்கள் கணவருக்கு அந்த அம்மாவாசை ஜபத்தில் சொன்னார் இனிமேல் நீ வேலைக்கு கிடைக்க நீ சுசேஷன் சொல்லுவேன்னாரு. அதேமாதிரி என் கணவர் இப்போ சுசேஷத்துக்கு போகிறாரு. அதேமாதிரி இந்த போன வாரம் 6 நாள் வீசா செய்வார். இந்த இப்போ வேலைக்கு போயிட்டு தான் வந்தார். ஐயாவும் நன்றி. முந்தின வாரம் வந்து என் பையனுக்கு வந்து ஃபீவர் இருந்துச்சு. நான் ஜிஹெச்சில் கொண்டு போய் காமிச்சு டேப்லெட் போட்டேன். நான் போட்டு ஜுரம் நின்று போச்சு. திரும்ப நைட்டு 2 மணி ஜுரம் ஆயிடுச்சு. திரும்ப மாத்திரை போட்டேன். திரும்ப நின்று போச்சு. திரும்ப மறுநாள் சாப்பிட பூரா வாந்தி எடுத்துட்டான். இப்போ நான் எங்கள் வீட்டுக்கார சொன்னேன் வாமிட் பண்ணுறாங்கன்னு சொல்ல போது நீ உடனே லீவ் கடைக்கு போக சொன்னார். நான் 5 மணி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். காமிச்ச பிறகு சரியாக பண்ணி சொல்லிட்டாங்க. திரும்பி பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தேன். பாஸ்டர் கண்ணா கை பார்த்துட்டு ரொம்ப மஞ்சளாக இருந்ததுமா இந்த உடனே டெஸ்ட் எடுத்து சொல்லிட்டு மணி 6 ஆயிடுச்சு. இங்கேயே செவலில் கூட்டு ரோட்லேயே என் கூட யாருமே இல்லையே சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். போயிட்டு செக் பண்ணும் போது சொன்னேன் நீ ஹெவியாக இருக்குது உடனே பெட்டில் சேர்த்து சொல்லிட்டாங்க. இவன் கொண்டு போயிட்டு நான் கொண்டு தீபெடுப்பு காட்டுறேன் நீ உடனே சேருமா கொண்டு சொன்ன போய் ஒரு பயமாயிடுச்சு. அப்படியே திரும்ப பாஸ் ஜெபம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். போன பிறகு டாக்டர் பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு சரியாயிடுமா இவனுக்கு எளியவே தான் இருக்குது ஆனாலும் கர்த்தருக்கு மேலே இவன் வந்து பெட்டில் சேர்க்க தேவையில்லம்மா சொல்லிட்டு டேப்லெட் மட்டும் எழுதி கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறோம். என்னுடைய தம்பி வந்து போன இயர் வந்து 10th படிக்கும்போது சேவனை கட்டில் இருந்தான். அப்போ வந்து சர்ச்சுக்கு தான் வந்தோம். எவ்வளோ கோயிலுக்கெல்லாம் போனோம். அப்பயும் சரியாகலன்ட்டு ஹாஸ்பிட்டலில் மனநிலைமை தான் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போனப்பயும் ஃபுல் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சபைக்கு வந்தோம். பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. அவரால் அநேக அற்புதங்கள் நடந்துச்சு. அவன் 10th வந்து எந்த எக்ஸாமே அட்டன் பண்ணல. அரையாண்டு காலாண்டு எதுவுமே அட்டன் பண்ணல. லாஸ்ட்டு பப்ளிக் தான் அட்டன் பண்ணான். பப்ளிக் அட்டன் பண்ணப்போ 380 மார்க் எடுத்தான். கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. பாஸ்டர் மூலமா அநேக அற்புதங்கள் செஞ்சாரு. இப்போ ஹாஸ்டல் இருக்க நான் வந்து இப்போ வந்து போன 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடுச்சு. இன்னரும் பேண்டஸு காணாமல் போயிடுச்சு. 2 வாரமாக தேரம் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு போயிட்டு சர்ச்சுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். ஒரு கம்பி மேலே இருக்கு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதே போல் வந்து ட்ரெஸ்ஸு நான் போட்ட ட்ரெஸ்ஸு பார்க்குற அந்த சைடு கிழிஞ்சிருச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஹாஸ்டலில் எதுவும் வராது. பேக் தான் இருந்துச்சு, கிழிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு மாற்றி நான் போட்டு வந்தேன். ஆனால் 2 வாரமாக தொடர்ந்து தூக்கம் வரல, எதுவுமே வரல. காணாமல் போய் 2 வாரம் ஆகுது. 2 வாரமாக அநேக பலவீனங்கள் எனக்கு இருக்குது.
செய்வேன்ன்றது உண்மைதான். எல்லாம் அதே போல் வந்து நான் சர்ச்சுக்கு வந்த ஸ்டார்டிங்கில் வந்து அமாவாசை அப்போ ரொம்ப வயிறு வலி வந்துருச்சு. எப்படி திடீர்னு அவ்வளோ வயிறு வலி எப்படி வந்துச்சுன்னே தெரியல. டக்குன்னு பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, சரியாயிடுச்சு. கர்த்தருக்கு நன்றி. எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, அவர் எனக்கு கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காணி நிலம் வாங்கினார். அதை வாங்கிட்டு ஆனால் எனக்கு 4 பேர் பங்கு அதில். ஆனால் 4 பேர் பங்கு கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் பெங்களூர் மார்க்கெட்டில் போய் சம்பாரிச்சு அவர் ஒரு ஆள் 70,000 பணம் கட்டி அந்த நிலத்தை வாங்கினார். அது வாங்க பார்த்தா என்ன பண்ணுறேன், 30 வருஷம் அந்த நிலம் என்ன பண்ணேன் ரீஸ்ட் ஆகாமல் அப்படியே போட்டி போட்டு அப்படியே அண்ணன் 4 பேரும் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு வந்து ஜாப் பண்ண விட்டேன். ஆண்டவரே 30 வருஷமாக அந்த நிலம் கிடக்குது, 20,000 பணம் கட்டி 30 வருஷம் ஆனால் 4 பேர் போட்டி போட்டு பண்ண முடியாத கிடக்குது. ஆண்டவரே இந்த நிலம் ரீஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நான் பொறுத்துன்னு பண்ணி ஜெபம் பண்ணேன். முதல் நான் வந்து அதான் எனக்கு முதல் அற்புதம் ஆண்டவர் செஞ்சார். ஜெபம் பண்ணால் என்ன பண்ணேன், உடனே என்ன பண்ண நிலத்துக்காரங்க கொடுக்க மாட்டேன்னு அகராதி பேசினாங்க. 20,000 கட்டின நிலத்துக்கு வந்து 1 லட்சம் கட்டினாங்க நான் ரீஸ்ட்டுக்கு வரும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பொறுத்துன்னு போயிட்டு வீட்டுக்கு போனேன். அந்த நேரத்துக்காரங்க கூப்பிட்டு நீங்கள் வாங்கம்மா ரீஸ்ட்டு பண்ணு. அங்கே 4 பேர் வந்து 3 பேர் கொடுக்க மாட்டேன் நிலம். உங்கள் வீட்டுக்காரர் தான் சம்பாதிச்சான், அவனுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன், அவன் மட்டும் வந்தால் நான் கையெழுத்து போட்டாரு, நீ பண்ணிக்க உன் பேரில் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு போனோம். போகும்போது எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணாரு, 4 பேருக்கு நம்ம பங்கு கொடுத்துருவோம், நம்ம ஒரு ஆள் எடுக்கக்கூடாது சொல்லிட்டு 4 பேருக்கு பங்கு பிடிச்சி ரீஸ்ட்டு பண்ணி வீட்டுக்கு வாங்க. அது ஒரு அற்புதம், ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சார். 30 வருஷம் கட்டின நேரத்தில் எனக்கு வீட்டுக்கு கொடுத்தாரு. 2வது அற்புதம் என்னன்னா, வீடு கட்டிக்கிறோம் பக்கத்தில் மட்டும் செஞ்ச இடம். அந்த செவரு வந்து அந்த பக்கத்து மண் காலி மண் வந்து செவரு வந்துருச்சு. செவரு வரப்போ அந்த மண்ணு கொடுத்து என்ன பண்ணிட்டா, எனக்கு கல்யாண டைமில் எனக்கு பறி கட்டும்போது அந்த டைமில் 20,000 கொடுத்து அது வாங்கினோம். வாங்க பார்த்தா அது 20 வருஷம் கடந்து போச்சு. அது ரீஸ்ட் ஆகலை, அப்படியே கடந்து போச்சு. அதுவும் போட்டி மரம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதுவும் பொறுத்துன்னு பண்ணி ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணேன். அந்த மண்ணுக்கு என்ன பண்ணா, உன் போட்டு எழுதி போகிறான், நீ கொடுத்த காசு 20,000 வாங்கிக்க, அந்த ரேட்டு கொடுக்க மாட்டான், 2 லட்சம் பணம் கட்டினா தான் நான் கொடுப்பேன் ரீஸ்ட்டுக்கு வரும்னு சொல்லிட்டான். எப்போ போன மாதத்தில் சரின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு ரீசார்ஜுக்கு போனோம். ரொம்ப போட்டி போட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் பேசி அப்புறம் சமாதானமாக வந்து ரீஸ்ட்டு பண்ணி எங்கள் பேரில் அவங்க கொடுத்தாங்க பத்திரம். 3வது என்னன்னா, அநேக இடத்துல சொந்தக்கார பந்தக்கார அண்ணன் தம்பி வரும் மச்சான் மாரில் திருமணம் நடந்தாங்களாம் போகக்கூடாது, கலந்துக்கூடாது. ஆண்டவர் சொன்னார் தான். அந்த பேச்சு கேட்கல எங்கள் அண்ணன் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு. எங்கள் வீட்டு வரையும் போய் விட்டான். ஆனால் அந்த ஒரு வாரத்தை நான் வீட்டில் ஆண்டவர் வரேன். அங்கே போக பார்த்தா மச்சான் வந்தான்னு சொல்லிட்டு வா, நீ குடிச்சாதான் நான் குடிப்பேன், நீ குடிச்சான்னு சொல்லிட்டு போட்டி எழுதி வச்சு குடிக்க வச்சாங்க. எங்கள் வீட்டுக்காரன் குடிக்க வச்சு ஒரு 6 மாதமாக குடிச்சுன்னு கிடந்து தொடர்ந்து குடிச்சிட்டு நிலவு இல்லாத ரோட்டில் கிடக்குவாங்க. 2 ஆள் 3 ஆள் தூக்கி வீட்டில் வந்து கட்டுவாங்க. ரொம்ப இதுங்க ரொம்ப ஜெபம் பண்ணி ஆண்டவரே உன் வார்த்தை கேட்காத நான் செஞ்சு தப்பு தான்ப்பா, இது ஒரு டைம் பண்ணின்னு சொல்லிட்டு அப்புறம் டெய்லியும் நான் வந்து உபவாசம் பண்ணால் ஜெபம் பண்ணால் அந்த குடி விட்டு ஆண்டவரை விடுதலை பண்ணுவேன். அப்போ இந்த சர்ச்சைக்கு நான் வந்து 3 அற்புதம் எனக்கு என்ன பண்ணிக்கிறாரு, பெரிய அற்புதமாக செஞ்சுக்கிறாரு. இன்னும் செய்ய போகிறாரு, ஆண்டவருக்கு போகிறான்னு சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். கடவுள் வந்து என்னை எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து கூட என்னை வீட்டுக்கு கொடுத்தாரு. உடம்பு சரியில்லை, நான் எப்பயும் செத்துருக்கணும், ஆனால் பிள்ளை விழுந்துருக்கணும், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா கத்தோடைய சுத்தலாம். என்னுடைய பேரை செத்துருப்பான் இல்லை, அவனையும் வீட்டுக்கு கொடுத்தாரு ஆண்டு. அதுக்காக போடான கொடி சோதரும் நிறைய இந்த பையன் எப்படியே செத்துருப்பான். ரயில்வேல கூட மணின்ற பையன் எங்கள் அக்கா பையன் தான், வேறு யாரும் கிடையாது. நிறைய வாட்டி கூட்டிகிட்டு வந்து நீ நாசம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் எடுக்கல. அதனால் அவன் ரயில் செத்துருப்பான். குடிகளில் எப்போ எங்கே போனாலும் ஆயிருப்பான், ஆக்ஷன் கூட ஆயிருப்பாங்க. இன்னைக்கு ஆடோட சித்தக்கவே உயிரோடு வச்சிருக்காரு. அவனால எங்கள் பொண்ணு வந்து போன வாரம் ஹாஸ்டலுக்கு போச்சு. ஹாஸ்டலுக்குள்ளே தனியாக போனால நாங்கள் யாரெல்லாம் வரும்னு சொன்னோம், அது கேட்கல, போயிடுச்சு. அது ஒரு இடத்துல இறங்கிடுச்சு. இறங்கினப்போ நான் ஏசப்பா ஜெபம் பண்ணி தான் அனுப்புகிறேன். அனுப்பி அந்த இடத்துல இறங்குது. ஒரு அம்மா சொல்கிறாங்க, இந்த இடத்துல நிற்காத குடிக்கார பாண்டிச்சேரி. அப்புறம் அவங்க சொன்ன பிறகு அது விலகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி அதை கூட்டி விட்டு ஹாஸ்டலில் நான் பார்க்கணும்னு சொன்னேன். எங்கள் பொண்ணை பேத்தியை
அப்புறம் அவங்க வீடியோ மூலியமாக பார்த்தேன். அதுக்காக புராணப்படி சொல்கிறேன். 14 வயசு 19 வயசு அந்த மாதிரி ஆனாட்டி எவ்வளோ கஷ்டம். அது இன்னைக்கு அவன் சுத்தக்கிழமை அந்த பொண்ணு வச்சுருக்காரு. லோகேஷ் வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசை, பாசம் சொல்லியிருக்காரு. அவ்வளோ வேலைக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது போக எல்லாரும் சொல்லிருக்கீங்க. அவன் எப்பயோ வந்து இதில் செத்துருப்பான், பீச்சில். இவங்க தான் நிற்கிறான், உயிரோடு தான் நிற்கிறான் இங்கே பக்கத்துலேயே. நாங்கள் போகிறது ஒருத்தர் கூட இல்லை. பெண் அலை ஆண் அலை நிறைய வந்தது. அந்த பெண் அலை ஆண் அலையில் வந்தது கூட நான் என்ன பண்ணுறதுனே தெரியுதுன்னு சொல்லி நான் இறங்கிட்டேன். எங்கள் பொண்ணு மேலே நிற்கிது, பயந்துட்டு நிற்கிது. நான் இறங்கிட்டேன். இறங்கின பார்த்து இந்த பையன் வந்து அடிச்சுட்டு போயிட்டான். 3 மணி நேரம் அவனுக்கு வெளியில் வர்றதுக்கு இல்லை. ஏசப்பா இது என்ன இது அப்படின்னு நான் கேட்டுட்டே இருக்கேன். ஏசப்பா 2 தூதர்கள் வந்தாங்க வானத்துலேருந்து வந்து, இது உண்மை சத்தியம் எங்கள் வாசப்பும் தெரியும் வந்து அந்த பிள்ளைய வீட்டுக்கு கொடுத்து அவங்க போகும்போது நான் என்ன கேட்டேன், அவங்கள நீங்கள் எடுத்து கொடுத்து நன்றிகளும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. எனக்கு எந்த வாயும் வரல. எங்கள் பொண்ணு என்னை அடிச்சிருச்சு. இதை கேள்வி அடிச்சு திரும்பி பார்க்கறதுக்கு அவங்க 2 பேருமே காணும். ஒயிட் ட்ரெஸ்ஸில் குளிர் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்தாங்க. அப்போ எங்கள் பாசம் சொன்னார், அம்மா அவங்க தங்கச்சிக்கு உங்கள் அக்காவுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அப்போல்லாம் எனக்கு சர்ச்சைக்கு வரல, அங்கே சென்னையில் இருந்தாங்க, என் பையன் கூட இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடந்தது. உள்ள வந்து மீட்டு கொடுத்தாரு ஆண்டவர். 2 பேர் வந்து மீட்டு கொடுத்தாருமா. எனக்கு சிலுவை பின்னாடி போகுது, ஃபஸ்ட்டில் போகுது, சிலுவை முன்ன போகுது. நான் அது பின்னாடி போயிட்டே இருக்கேன். இவங்களாம் வழியில் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு சென்னைக்கு இடம் தெரியாது, நான் எப்படி போகிறது, சிலுவை பிள்ளை எப்படி போகிறது, தக 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 சொடிக்குது சிலுவை. அந்த சிலுவை பின்னாடியே நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போயிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு எங்கள் பொண்ணை கூட்டி காண்பிக்கிறதுக்குள்ள அந்த சிலுவை காணாமல் போயிடுச்சு. அவ்வளோ அற்புதம் வீட்டோட சுத்தக்கிருமை கருத்தர் கொடான கொடி சோதரம். நன்றி ஏசப்பாக்கு. இன்னும் நன்றி சொல்லணும், சொல்ல நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை வாழ்நாள் புழங்கம் அவ்வளோ அழகாக எனக்கு நேர்த்தியாக இன்னைக்கு நிறுத்தியிருக்காங்க இந்த இடத்துல. அவங்க தான் பாஸ்டர் வந்து எவ்வளோ ஜோம் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு. அதுலேயே அற்புதம் நடந்திருக்கு. இல்லை இன்னைக்கு பையன் அமெரிக்காவுக்கு போயிருக்கான், 2 இடம் கூட வாங்கி போட்டிருக்கான். அதில் கூட ஜோம் பண்ணியிருக்காரு. இன்னும் ஆண்டவர் எனக்கு நான் ஒரு வீடு தரணும்னு வேண்டியிருக்கான். அவர் தர சொல்லியிருக்காரு ஆண்டவர். அதுக்காக கூட சிறு சாட்சியில் இருந்துச்சுங்க. எங்களுக்காக எல்லாரும் ஜோம் பண்ணி போடாத கொடுத்து அசோக்கு வந்து நாங்கள் வண்டி எடுத்து கொடுத்தோம், கார் எடுத்து கொடுத்தேன். அது வந்து கார் நல்லா, நான் 2 வருஷமாக நான் கஷ்டப்பட்ட காசு ஏசப்பா என் காருக்கு எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சி ஃபஸ்ட்டு எடுத்த கார் வந்து எப்படி தான் அது எழுதுன்னே தெரியல. அப்படி நினச்சி நான் அழுது நஞ்சம் பண்ணேன். ஏசப்பா என் காருக்கு எந்த அப்புறம் வரக்கூடாது ஏசப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு நினச்சி நான் அழுது நஞ்சம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கார் வந்து அவங்களே இது பண்ணி இந்த கார் கொடுத்தாங்க. இதுவரையும் அந்த காருக்கு எந்த இது இல்லாத நல்ல மாதிரியாக ஓட்டுறான் கார். நான் எடுத்துன்னு வந்து அவனை இட்டுன்னு வந்தது கூட வந்து நிற்கவே மாட்டான்றான். அப்படி போய் நின்றுறான், வரவே மாட்டான்றான். வெளியெல்லாம் நின்றுறான். கார் விட்டு வேடான்னு சொல்லி கேட்கும் வரவே மாட்டான். அவங்க ரட்சிக்கணும், அவங்களாம் ரட்சிக்கணும். கரகத்தை ஆண்டு மகிமைப்படுத்தும். 3வது வாரம் சர்ச்சுக்கு வந்து வந்துட்டு போய் மணந்து கோயில் நிற்கும்போது எங்கள் நாதனா பையன் வந்து என்னக்கா எதுக்கா போய் வந்தாங்க கேட்டான். இல்லைப்பா நான் சர்ச்சுக்கு போனேன். சரி வாக்கா நான் கொஞ்சம் விட்டு வரேன் வீட்டிலாமா. இல்லைப்பா நான் போயிடுவேன்ப்பா, இன்னைக்கு போக வேணாம். இல்லைக்கா நான் கொண்டு விட்டு வரேங்க வாக்கா அப்படின்னா. இவன் வண்டி எடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பான், நல்லா தான் இருப்பான். இவன் தண்ணி சடுக்கை வந்து எனக்கு தெரியல. நான் சொல்லும்போது மீண்டும் என்னை வந்து உட்கார வச்சுட்டு போனான். போனால் ஊருக்குள்ளே போய் ஒரு வேகத்தாட்டில் போய் தடன்னு அடிச்சுன்னு போனான். பாரு கவுந்து அடித்து ஒரு கழுத்தி அடிச்சு மூஞ்சி செருப்பு ஒரு பங்காடுது, வாட்டர் பங்காடுது, பையன் ஒரு பங்காடுது. எல்லாம் மருந்துலாம் ஒரு ஐயோ போனாங்க வயசானவங்க போயிட்டாங்க பாவம் தூக்கம் எனக்கு ஒன்றும் இல்லை சின்ன கீழ் கூட என் மேலே படலை. சொல்லிட்டே நாங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்திருக்கிறோம். நீயோ மந்திர சக்தியினால வந்திருக்கிறார், நீயோ மனுஷ பலத்துல வந்திருக்கிறார். நானும் எங்களை ஆண்டு எங்களை படைத்த இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிறேன். இந்த கை கால் உடம்பு எல்லாத்தையும்
வெறித்தனத்தின் ஆவியை ஓடு, வெறித்தனத்தின் ஆவியை ஓடு. வெறித்தனத்தின் ஆவி உள்ளேந்து வா, பதுங்கி இருந்தாலும் வா, கையில் இருந்து வா, உடம்புல இருந்து வா, வயிற்றிலிருந்து வா. சீக்கிரம் மறைச்சி இருக்காங்க. நிரந்தரமா நீ போகும்படியா வெளியே வந்து குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம், கர்த்தர் நம்புகிற குடும்பம். இவரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாரு. நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்காத, எங்க வேணாலும் போ, உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் இயேசு நாமத்தினாலே. வந்துரு வந்துரு வந்துரு, பல்ல கடிச்சு வா, பல்ல கடிச்சு வா. போயிரியா போயிரியா போயிரியா, முழுசு போயிரியா போயிரியா, வாயை திறந்து சொல்லு. போவியா போக மாட்டியா, போக மாட்டியா, வாயை தர, வாயை தர. இயேசுவின் நாமத்துல சொல்லு சொல்லு. போயிரியா போயிரியா, என்ன செய்வ, கொல்ல முடியாது. போ, சொல்லு. அக்னி 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 அக்னி, சொல்ல முடியாது. அக்னி இயேசுட்ட வந்தாரு, அக்னி, நீ ஓடி போயிடு. அக்னி அக்னி சொல்லு, இயேசு தெரியுங்களா? அக்னி அக்னி, அப்புறம் ஏன் நிக்கிற? அக்னி அக்னி அக்னி, அவர் வல்லமையா அந்த இடத்துல இருக்காரு தெரியுங்களா? அக்னி அக்னி சொல்லு. அக்னி 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 அக்னி, எல்லாரும் வேடிக்கை பார்த்து அக்னி 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 பேர் என்ன? அக்னி அக்னி உலகத்தை ஆண்டிட்டு இருக்க உன் பேர் என்ன? அக்னி 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 இறக்குறேன். அக்னி உலகத்தை அக்னி நீ ஆண்டிட்டு இருக்கியா? அக்னி அப்ப உன் பேர் என்ன? சொல்ல, பயப்படாம சொல்லு. அக்னி அக்னி உண்மையான பேர் சொல்லு, மாத்தி சொல்லிடாத. அக்னி 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 வைத்தர சொல்லு, எத்தனை வருஷமா இருக்கு? நாமத்துல வைத்தர அக்னி உன் பேர் என்ன? அக்னி நீ உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கியா? அக்னி அப்ப உன் பேர் என்ன? சீக்கிரம். இதை பயப்பட மாட்டியா? சொல்ல உன் பேர. சரி, போயிடுறியா? அக்னி இது ஏசு என்ன பதில் சொல்லுவோம்? அக்னி அனுப்பி விட்டவன்ட்ட ஏசுன்னு போய் சொல்லு. நாமத்தை கட்டளை எடுக்கிறேன். நாமத்தை அக்னி 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 இருக்கிற அக்னி 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 அக்னி
தண்ணி கொண்டு வாங்க. அக்னியான உடம்பு முழுவதும் அக்னி. உடம்பு முழுவதும் ரத்தமாய் மாற்றி ஆண்டவரை இயேசு ரத்தமாய் இந்த வாழ்க்கையை கொடுக்கும்போது அது ஒளிமார்களால் வெளியேறுகிறது. இயேசு இயேசுவின் நாமத்தினால் இந்த நிமிஷமே அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு ஓடி போகணும். 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 இந்த நிமிஷத்தில் தம்பிக்குள்ள 2 ஆவிகள் இருந்து ஓடிடுச்சு. ஆனா அந்த தற்கொலை ஆவி மட்டும் இன்னும் கிரியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. மணி அந்த தற்கொலை ஆவி ஒரு விதமான கட்டு. இப்ப அந்த நடுக்கட்டு கூட மாறி போச்சு. ஆனா சிந்தனை மாத்திரம் அவங்க வந்திருக்கேன். கண்ணமணியை கத்த சொல்றாருப்பா, ஒண்ணு நான் ஒரு தாய் வயிற்றுல நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சில தவறுகள் நீ செய்யறதா இல்லைன்னு நான் சொல்ல, அது எனக்கு தெரியாம இல்லை. உன் மாம்சத்தை கட்டி வைக்கிற ஒரு பொம்பளைய பாக்குறப்பா, உன் மாம்சத்தை கட்டி உன் விந்து அடுக்களை எல்லாம் உரிகிற ஒரு மனுஷியை பார்க்கிற. அது மனுஷி கிடையாது, அது ஒரு ஆவி. புரியுதா மணி? இதனால உனக்கு திருமணம் நடக்காம அந்த சக்தியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அது கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கண்ணமுடிக்க கர்த்தர் இன்றைக்கு விடுதலையை தருவார். விசுவாசத்தில் விடுதலையை தருவார். என் ஆண்டவர் பெரியவர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். வாலிபத்தை அது என்ன பண்ணுதுன்னா உருக்கி இந்த வயிற்றிலே நீ சாப்பிட முடியாம செய்யுது. ஆனா அது உனக்கு ஆவின்னு தெரியுது. ஆனா அது நீ விடுதலை பண்றதுக்கு உனக்கு உடல அந்த ஆவி இப்பொழுது உன் கையெல்லாம் மரம் ஏறிக்கிட்டு இருக்குது. இப்ப அந்த மரம் ஆவி இயேசுவின் ஆவி உன்னை சுத்தி கிட்டத்துக்கிட்டு இருக்குது. எல்லாருமே நீங்க ஜெபம் பண்ணாதான் அற்புதம் நடக்குமா? என் கையில ஒண்ணும் கிடையாது. அவங்கள போல பாவியான ஒரு மனுஷன் வெளியே வந்துரு, வெளியே வந்துரு. கையை விட்டு வெளியே போ. கையை நீ கட்டி வச்சிருக்கிற சங்கிலி பாத்தீங்களா? கை பாருங்க, சங்கிலி கட்டி பாருங்க. இந்த சங்கிலியை உடைங்க எல்லாரும். கையில இருக்கிற சங்கிலியை உடைக்கிறீங்க. கையில இருக்கிற சங்கிலியை உடைக்கிறேன். கையில இருக்கிற சங்கிலியை உடைக்கிறேன். வெளியே வந்துரு. எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. சங்கிலி உடையணும். வெளியே வந்து என்னோட கை மீது கட்டளை இடுகிறேன். இந்த சங்கிலியை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். சங்கிலி மேல கட்டளை கையை வைக்கிறேன். அக்னி அக்னி வெளியே வா. நான் கையை வைக்க மாட்டேன். வெளியே வந்துரு. கடைசியா கை மேல ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அந்த சுண்டு விரல் மேல கட்ட விரல் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். உடைஞ்சுப்போ என்று உனக்கு சொல்லுகிறேன்.
வெளியே போடுவாங்க. இயேசு வெளியே ஓடிப்போ. தங்கியை உடையட்டும், தங்கியை உடையட்டும், தங்கியை உடையட்டும், தங்கியை உடையட்டும், தங்கி உடையட்டும், தங்கி உடையுது, தங்கி உடையுது. இப்பொழுது இந்த மகனை விட்டு வெளியேறி என்று உனக்கு சொல்லி இயேசுவுக்கு நன்றி சொல்கிறேன். சிஸ்டர், நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்பப்போ தெரிஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்தா வியாதினாலதான் நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு சுகம் வேண்டும் அப்படின்னு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு சிலர், அப்படி மேம்போக்கா சொல்றேன், நிறைய வருத்தம் இருக்கு சிஸ்டர். கணவன் வருத்தம், ஒரு மன நிம்மதி இல்லை. கரெக்டா? ஆனாலும் நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, வரீங்க, எல்லாம் இருந்தாலும் ஜெபம் இல்லை, ஜெபிக்க முடியல. கட்டு விழுந்துருச்சு, கட்டு விழுந்துருச்சு, சாப்பிடுறதே கிடையாது. ஆனா உடம்பு வீங்கும், தோளெல்லாம் ஊறி அப்படியே கிருமி செஞ்சுக்கிட்டே இருக்கு. கட்டு கட்டு சங்கிலியை போய் கட்டுறதை கட்டி வச்சிருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வரும் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கலாம், உங்களுக்காக இருக்கலாம். ஆனாலும் கால ஜபத்தை நீங்க விட்டதுனால சில பிரச்சனையை நீங்க முன்னிறுத்தி அதுல போய் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கட்டுகள் வந்துச்சு. இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்களா? முதல்ல ஆண்டவர் சார் உங்க உறவினர்களை கட் பண்ணு, அங்கதான் வேதனை இருக்கு. கட் பண்ணுவியா? கட் பண்ணி நல்லது போல தெரியும். ஆனா அது தூண்டில கிடக்கிற மீன் வாய்க்குள்ள போனா புடிச்சுக்கும் ஒண்ணு. இதுதான் உண்மை. ஆனா உனக்கு நல்லா தெரியும் இதுவும் உண்மை இல்லையா? இப்ப அவங்களுடைய குரவனை கட் பண்ண கர்த்தர் உன் குடும்பத்தை செழிக்க பண்ணி உன் குடும்பத்திலிருந்து ஊழியக்காரர்கள் பேர பிள்ளைகளாகலாம் உன் பிள்ளைகள் யாரும் எனக்கு தெரியாது. உன் கால் ஒத்த சைட்ல இருக்கிற வழி மாறி போனோம்னு சொல்றேன். எடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
எல்லாம் கட்டி கிட்டி நட்டு எல்லாம் வெளியே போகணும். எல்லாம் அறுபது செய்யலாம் இவன் தான் வந்து ஊழியக்கான சிஸ்டர். இவன் அதனாலதான் இவனுக்கு வந்து அதனாலதான் இந்த தொண்டையில கட்டாய கொண்டு வந்திருக்கான். இந்த நிமிஷத்துல தொண்டை நீங்க போனீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வேண்டியதுன்னா கர்த்தர் உடைப்பார். இவன் பெயரை சொல்லி எங்க அம்மா நீங்க அவங்க கணவர் இது வந்து ஒரு பிசினஸ் மாதிரி தெரியுது சிஸ்டர். அதுல செய்யப்பட்ட போட்டா போட்டினால இவனுடைய தொண்டை வந்து அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிக்குது, ஒரு கத்திரிக்கோள் மாதிரி. இப்ப இயேசுவின் நாமத்தினால நீங்க வீட்டுல போய் இந்த விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது இந்த கத்திரிக்கோள் அப்படியே பயப்படக்கூடாது. எண்ணத்தாலையும் ஜெபிக்கணும். இது எவ்வளவு நாள் இருக்கு சிஸ்டர்? இதுக்கு என்ன சொல்றாங்க? அவங்க வந்து சதை வளர்ந்து டெஸ்ட் அதெல்லாம் வெளியிருக்குது, தூசி எல்லாம் சொல்றாங்க. அவங்க அம்மாவும் அவங்க வந்து சென்னையில் போலீஸ் இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் எங்கள் அம்மா என் கூட இருக்கிறாங்க. நாங்கள் கங்கணம் பக்கம் சர்ச்சுக்கு போகிறோம், கல்லூரி போகிற வழியில். சோத்திரம் சொல்லுப்பா. சோத்திரம் சொல்லிட்டே ஏதோ ஒரு பிசினஸ் தெரியுது சிஸ்டர். உங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க? எங்க வீட்டுக்காரங்க அவங்க எங்கேயும் வேலைக்கு போக மாட்டாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் கொஞ்சம் காசு வெளியில் விட்டுருந்தாங்க. அந்த பையன் வந்து இப்போ தரமாட்டான்றான். 11 லட்சம் சொந்தக்காரர் தான், வாங்கி தரமாட்டாங்க. காசு கேட்க போனாங்க. என் பையனுக்கு என் மருமகளும் உடம்பு சரியில்லை. அதுதான் கத்துட்டு ஜோம் பண்ணி சொல்லணும். இந்த மாதிரி பிசினஸ் பண்றதுதான் அநேக பிரச்சனைக்கு காரணம். புரியுதுங்களா? கடனா கேட்கறாங்க, வாங்கி கொடுத்தாங்க. அது இன்னைக்கு தரமாட்டான். அதெல்லாம் அவங்க அம்மா கடிக்க எல்லாம் கையை உயர்த்துங்க. சொல்ல முடியுமா? இயேசுவே சொல்லு. இந்த பணம் கொடுத்ததுனால அவனை போய் கேட்க கூடாதுன்னு சொல்லி சூனிய கட்டுகளை வச்சு இவனை வேதனைப்படுத்தி இருக்கிற இந்த கட்டு மாந்திரிக கட்டு இயேசுவின் நாமத்தினால எப்பொழுது இந்த தொண்டையை விட்டு ஓடி கத்துறது. தம்பிக்கு வந்து ஜோம் பண்ண போனால் அது உருட்டே இருந்தது. பாசம் நெஞ்சு பிடிச்ச உடனே அது இப்படி தான் மறைஞ்சதுன்னே தெரியல. ஒரு வசனத்தை 8:11 யோவான் 8:11 எடுத்துப்போம். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இப்ப இங்க வந்திருக்கிற நன்மையான சகோதரனை சகோதரிகளே, நல்லா பாருங்க. செய்வினை ஆவியினால, மந்திர ஆவியினால நம்ம வந்து அநேக பாவங்களை செய்து கொண்டிருப்போம். என்ன பாவம்? திடீர்னு கோபத்தினால அநேகரை திட்டிடுவோம்.
மந்திரத்தினால அடுத்த ஒரு குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணியிருப்போம், செய்திருப்போம். சிலர் குடியின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, சிலர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஆவி, சிலர் திடீர்னு என்ன வரும், ஆக்சிடென்ட்ல பொய் சொல்லி கடன் வாங்குற நிலைமை வரும். இப்படி இந்த சைத்தான் பாவத்தினால நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு. ஆனா இன்றைக்கு இரவு ஆண்டவர் சொல்றார், நீ போ, இனி பாவம் செய்யாத, உனக்கு வர்ற ஆக்கினை திருப்பி எதுவும் வராதுங்கிற. இன்றைக்கு இரவு இயேசு இந்த அமாவாசை நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு, ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு வருவது இல்லை. அவ பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நாளைக்கு காலையில இன்னைக்கு நீ விட்டுருங்க, நாளைக்கு காலையில ஆரம்பிச்சுக்க ஜெபத்தை. அப்ப 8:36 யோவான்ல என்ன பண்ணிருக்குது, ஆகையால் 8:36 சொல்லப்படுது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் உண்மையா நீங்க விடுதலை ஆவீங்க. உண்மையான விடுதலை எங்க இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, கோர்ட்ல இல்ல. உன் குடும்பத்துக்கு உண்மையான விடுதலை வேணும்னா இந்த அமாவாசை பிரேயருக்கு வந்து நைட்ல கண்ணு முடிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, இன்னும் அற்புதம் உங்க வீட்டுக்கு நடக்கும். அந்த காலத்துல புள்ள செத்து போயிடுதுங்க. யாருக்கு இல்ல, எலிசா ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்கிறானா ஒரு ஐஸ்வர்யாவனுடைய மனைவி. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது, வேணாம் அப்படிங்குது. நல்லா கவனமா கேட்டுங்க. இவரே உனக்கு ஒரு உற்பத்தி காலத்துல உனக்கு ஒரு புள்ள பிறக்கணும். அந்த புள்ள என்ன ஆயிடுச்சு, தலை நோவுதுன்னு சொல்லி தூங்காதீங்க, செத்து போயிடுச்சு. உடனே புருஷனுக்கு செய்தி விடுறான், நான் போய் தீர்க்கதரிசியை பார்க்க போறேன் அப்படின்னு. யாரு, அந்த ஐஸ்வர்யாவுடைய மனைவின்னு போட்டுருக்குது. அப்ப அந்த ஐஸ்வர்யன் கேட்கிறான், இது அமாவாசையும் இல்ல ஓய்வு நாள் இல்ல, நீ ஏன் தீர்க்கதரிசியை பார்க்க போற அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அமாவாசை நாள்லயும் ஓய்வு நாள்லயும் இந்த மாதிரி சபை கூடி ஜெபிக்க வந்திருக்காங்க. அப்ப அமாவாசையிலும் ஓய்வு நாளிலும் என்ன நடந்திருக்குது, ஜெபம் நடந்திருக்குது. அடுத்தது தாவீத போய் கேட்கும் போது கேட்கிறான், இது அமாவாசை இல்ல ஓய்வு நாள்ல எங்கட ஆளெல்லாம் காணும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அமாவாசை நாள்ல என்ன பண்ணிருக்கானுங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. சாமுவேல் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுத்துங்க, பொறுமையா நான் வாசிக்கிறேன் பாருங்க. எடுத்துட்டீங்களா? அதை நம்ம முன்னேது வாசிப்பா. அஸ்தோத் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? கை தூக்கு பார்ப்போம். எல்லாம் முக்கியமான சம்பவம் எல்லாம் எடுத்துட்டீங்க. ரைட்டு. அஸ்தோத் ஊரா மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ இப்ப பாருங்க, இங்க பாருங்க எல்லாரும். இந்த தாகோன்கிறது யாருன்னா, இங்க பாருங்க ஒரு சிலைங்க, இவ்வளவு பெரிய சிலை. இந்த தாகூன்கிறது வந்து மந்திரவாதிகள் வைத்திருக்கிற மாவு போட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்க சிலை, அந்த மாதிரி ஒரு சிலை தான். ஏன்னா இந்த சிலை, அதுக்கு பேர் என்னன்னு வச்சிருக்காங்க, மந்திரவாதி என்ன பேர் வச்சிருக்காங்க, தாகோன். சொல்லுங்க. இப்ப இந்த தாகோன் இருக்கிற இடத்துல பைபிளும் இருக்குங்க. என்ன இருக்குது, நல்லா கேட்டுங்க, பைபிளும் இருக்குது. சரி, ரைட், வாசிங்க. மறுநாள் காலமே இருந்து இதோ பாருங்க,
இப்ப நீங்க ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு விரோதமா மந்திரவாதிங்க செய்கிற எல்லா மாவு கட்டுகளும் மந்திர கட்டுகளும் பொம்மைகளும் உன் வீட்டுக்குள்ளதான் உணர்ந்து வைப்பான். எங்க வைப்பான்? இப்ப நீ நல்லா ஜெபிக்கக்கூடிய ஆளா இருந்தா இப்ப என்னெல்லாம் உடையும்? அதுக்கு அந்த பொம்மைக்கு எது உடையணும்? இப்ப கை கால அதுதான் உடையணும். சரி, நீ ஜபிக்கலீன்னா எது உடையும்? உன் கை கால தான் உடையுமே தவிர அந்த மந்திரவாதி செஞ்சது உடையாது. எதுவுமே ஆமின்னு சொல்லி கை தட்டுறீங்க. இப்ப வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு உடையாது. அவன் கை கால தான் உடைய போதுங்கிற விசுவாசத்தோட